வணக்கம். தமிழக அரசு ஊழியர்களுக்கு தற்போது மிகப்பெரிய ஹாப்பி நியூஸ் வெளியாகிருக்கு. பல மாதங்களாக அகவிலைப்படி உயருமா என்று எதிர்பார்த்த நிலையில் தற்போது அதற்கான அறிவிப்பு வெளியாகிருக்கு. அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியர்கள் என பல லட்சம் பேருக்கு இந்த அறிவிப்பு நேரடியாக பயன் தரும்னு எதிர்பார்க்கப்படுது. சிலர் இதை ஜாக்பாட்னு கூட சொல்கிறாங்க. ஏன்னா அகவிலைப்படி உயர்வு வந்தால் பேசிக் சேலரி மட்டும் இல்லாமல் பல அலவன்சஸும் அதிகரிக்கும். இதனால் அரசு ஊழியர்கள் மத்தியில் தற்போது மிகப்பெரிய சந்தோஷமாக உருவாயிட்டிருக்கு. டியர்னஸ் அலவன்ஸ் அப்படின்னா என்ன? இப்போ சில பேருக்கு டவுட் இருக்கும், அகவிலைப்படி என்றால் என்னன்னு. எளிமையாக சொல்லணும்னா, விலைவாசி உயர்வால் அரசு ஊழியர்களுக்கு ஏற்படும் சுமையை குறைக்க அரசு கொடுக்கும் கூடுதல் தொகை தான் அகவிலைப்படி. பெட்ரோல் விலை, கேஸ் சிலிண்டர் விலை, கிராசரி விலை எல்லாமே உயர்ந்து கொண்டிருக்க நிலையில் இதை சமாளிக்க டிஏ முக்கிய பங்கு வகிக்கிறது. மத்திய அரசு உயர்த்திய பிறகு மாநில அரசுகளும் பெரும்பாலும் டிஏ அலவன்ஸை உயர்த்தி அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. சேலரி இன்க்ரீஸ் டீட்டெயில்ஸ். இப்போ முக்கியமான விஷயம் சம்பளம் எவ்வளவு அதிகரிக்கலாம்ங்கிறது தான். ஒரு அரசு ஊழியர் பேசிக் சேலரி 25,000ன்னா டிஏ உயர்வு மூலம் மாதத்திற்கு 1000 முதல் 3000 வரை கூடுதலாக வர வாய்ப்பு இருக்கலாம்னு கால்குலேட் பண்ணுறாங்க. ஹையர் ஸ்கேல் எம்ப்ளாய்க்கு இன்னும் அதிகமாக கூட வரலாம். அதே போல் பென்ஷன் வாங்குபவர்களுக்கும் இது பெரிய உதவியாக இருக்கும். ஓய்வூதிய தொகையில் உயர்வு ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது. இதனால் குடும்ப செலவுகள், குழந்தைகளின் கல்வி, இஎம்ஐ, மருத்துவ செலவு போன்றவற்றை சமாளிக்க சற்று நிம்மதி கிடைக்கும்னு பலரும் கூறி வருகிறாங்க. எம்ப்ளாயீஸோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அறிவிப்பு வந்த உடனே பல அரசு ஊழியர்கள் சோசியல் மீடியாவில் தங்களோட சந்தோஷத்தை பகிர ஆரம்பிச்சிட்டாங்க. இது எங்களுக்கு பெரிய உதவி, விலைவாசி உயர்வுக்கு இது அவசியமான முடிவு, குடும்ப செலவுக்கு ரொம்ப உதவும்னு பலர் கமெண்ட் போடுறாங்க. சிலர் இதை தேர்தலை முன்னிட்டு வந்த முக்கிய அறிவிப்பாக பார்க்குறாங்க. பொதுமக்கள் பார்வையில் இது அரசு ஊழியர்களுக்கு கிடைத்த ரிலீஃப் அனௌன்ஸ்மெண்ட்டுன்னு நம்பப்படுது. எப்போ இந்த பணம் அக்கௌண்ட்டுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லோரும் கேட்குற ஒரே கேள்வி அதுதான். இந்த உயர்த்தப்பட்ட தொகை எப்போ அக்கௌண்ட்டில் வரும்? பொதுவாக டிஏ உயர்வு அறிவிக்கப்பட்ட பிறகு அடுத்த சில மாத சம்பளங்களோடு சேர்ந்து வழங்கப்படும். சில நேரங்களில் அரியர் தொகையும் முன்னாடி பெண்டிங்கில் இருக்கிற தொகையும் சேர்த்து வழங்குவாங்க. அதாவது பழைய மாதங்களுக்கான கூடுதல் தொகையும் ஒரே சமயத்தில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த டிஏ உயர்வு அரசு ஊழியர்களுக்கு மட்டுமில்லை, முழு பொருளாதாரக்கும் ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் கொடுக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா மக்கள் கையில் பணம் அதிகமாக இருந்தால் ஷாப்பிங், பிஸ்னஸ், லோக்கல் மார்க்கெட்டில் எல்லாமே ஆக்டிவில் இருக்கும். இதனால் ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்களுக்கும் இன்டைரக்டாக பெனிஃபிட் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இம்பார்ட்டன்ட் கிளாரிஃபிகேஷன் என்னென்னா, இங்கே ஒரு முக்கியமான விஷயம், சோசியல் மீடியாவில் வரும் எல்லா தகவலையும் உடனே நம்பிடாதீங்க. அரசு வெளியிடும் அஃபீஷியல் கோ அப்படிங்கிற சைட்லேயும் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் சர்க்குலர் வந்த பிறகு மட்டும் எக்ஸாக்ட் பர்சன்டேஜ் எவ்வளவு, இம்ப்ளிமெண்டேஷன் டேட் கன்ஃபார்ம் ஆகும். ஆனால் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் அப்டேட்களை தொடர்ந்து கவனிச்சுட்டே இருங்க. மொத்தத்தில் பார்த்தா அகவிலைப்படி உயர்வு அரசு ஊழியர்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுத்துருக்கும் அறிவிப்பாக பார்க்கப்படுது. உங்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணிடுங்க. உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி லேட்டஸ்ட் நியூஸ்க்கு, ஃபினான்ஸ் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.